பணம் பற்றி நம்முடைய எண்ணம். பலர் வாழ்க்கையில் அதிகமாக உழைக்கிறார்கள், நல்ல வேலை, நல்ல சம்பளம். ஆனால் மாதம் முடிவில் பணம் எங்கே போயிற்று என்று தெரியாமல் போகுது. இந்த புத்தகத்தின் ஆசிரியர் ராபர்ட் கியோசாகி. அவர் தனது சிறு வயதில் 2 தந்தைகளிடமிருந்து பணம் பற்றிய பாடங்களை கற்றுக்கொண்டார். ஒருவர் அவரது உண்மையான தந்தை. அவர் மிகவும் படித்தவர், நல்ல அரசு வேலை செய்தார். ஆனால் எப்போதும் பணத்திற்காக போராடி கொண்டே இருந்தார். அவர்தான் புவர் டேட். மற்றொருவர் அவரது நண்பரின் தந்தை. அவர் அதிகமாக படித்தவர் இல்லை, ஆனால் வியாபாரம் செய்து பெரிய பணக்காரராக ஆனார். அவர்தான் ரிச் டேட். இருவரும் ராபர்ட்டுக்கு வாழ்க்கை பற்றிய அறிவுரைகளை கொடுத்தார்கள். ஆனால் அவர்களின் கருத்துகள் முற்றிலும் வேறுபட்டவை. புவர் டேட் எப்போதும் சொல்வார், நன்றாக படி, நல்ல வேலை வாங்கு, பாதுகாப்பான வாழ்க்கை வாழு. ஆனால் ரிச் டேட் சொல்வார், பணத்திற்காக வேலை செய்யாதே, பணம் உனக்காக வேலை செய்ய கற்றுக்கொள். இந்த ஒரு வாக்கியம்தான் இந்த புத்தகத்தின் முக்கியமான கருத்து. பலர் வாழ்க்கை முழுவதும் பணத்திற்காக வேலை செய்கிறார்கள். ஆனால் பணக்காரர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்கள் பணத்தை முதலீடு செய்து அது தங்களுக்காக வேலை செய்ய செய்கிறார்கள். அதாவது சம்பளம் மட்டும் வாழ்க்கையை மாற்றாது. பணத்தை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் வாழ்க்கையை மாற்றும். ஆசெட்ஸ் மற்றும் லயபிலிட்டிஸ். இந்த புத்தகத்தில் மிகவும் முக்கியமான ஒரு கருத்து உள்ளது. அது ஆசெட்ஸ் மற்றும் லயபிலிட்டிஸ். சாதாரணமாக நாம் என்ன நினைப்போம் என்றால், ஒரு வீடு வாங்குவது பெரிய சொத்து என்று நினைப்போம். ஒரு கார் வாங்குவது வெற்றி என்று நினைப்போம். உங்கள் கையில் பணத்தை கொண்டு வருவது அசெட். உங்கள் கையிலிருந்து பணத்தை எடுத்துக்கொள்வது லைபிலிட்டி. உதாரணமாக, ஒரு வீடு வாங்கினால் அதன் இஎம்ஐ, மெயின்டெனன்ஸ், டாக்ஸ் எல்லாம் செலவாகும். அது உங்களுக்கு வருமானம் தரவில்லை என்றால் அது லைபிலிட்டி ஆகும். ஆனால் ஒரு வீடு வாங்கி அதை வாடகைக்கு கொடுத்தால் ஒவ்வொரு மாதமும் பணம் வர ஆரம்பிக்கும். அது அசெட் ஆகும். பணக்காரர்கள் எப்போதும் அசெட்ஸ் வாங்குகிறார்கள். பணக்காரராக விரும்பும் மக்கள் பல நேரங்களில் லைபிலிட்டிஸ் வாங்குகிறார்கள். புதிய கார், பெரிய வீடு, எக்ஸ்பென்சிவ் கேஜெட்ஸ், இவையெல்லாம் பணத்தை வெளியே கொண்டு போகும். ஆனால் ஸ்டாக்ஸ், பிசினஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டி போன்றவை பணத்தை உள்ளே கொண்டு வரும். அதனால் ரிச் டாட் சொல்வது, அசெட்ஸ் வாங்குங்கள், லைபிலிட்டிஸ் குறையுங்கள். இந்த ஒரு பழக்கம் மட்டும் உங்கள் வாழ்க்கையை முழுவதும் மாற்ற முடியும். பணக்காரர்கள் எப்படி சிந்திக்கிறார்கள்? இந்த புத்தகத்தின் இன்னொரு முக்கியமான பாடம் பணக்காரர்களின் சிந்தனை முறை. பணக்காரர்கள் தோல்வியை பயப்பட மாட்டார்கள். அவர்கள் அதை ஒரு பாடமாக பார்க்கிறார்கள். பலர் ஒரு விஷயத்தில் தோல்வி அடைந்தால் அதை மீண்டும் முயற்சி செய்ய மாட்டார்கள். ஆனால் பணக்காரர்கள் அதிலிருந்து கற்றுக்கொண்டு மீண்டும் முயற்சி செய்கிறார்கள். ரிச் டாட் ராபர்ட்டிடம் சொன்னார், பிழைகள்தான் உனக்கு பெரிய ஆசிரியர். மேலும் அவர் சொன்னார், பள்ளியில் நம்மை வேலைக்கு தயார் செய்வதற்காக தான் கல்வி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஆனால் பணத்தை எப்படி சம்பாதிப்பது, எப்படி முதலீடு செய்வது என்பதை யாரும் கற்றுக் கொடுக்கவில்லை. அதனால்தான் பலர் நல்ல சம்பளம் இருந்தாலும் பணம் சேமிக்க முடியாமல் இருக்கிறார்கள். பணக்காரர்கள் இன்னொரு விஷயத்தை கவனிக்கிறார்கள். அவர்கள் சம்பளம் அதிகரிக்க வேண்டும் என்று மட்டும் நினைப்பதில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் புதிய இன்கம் சோர்சஸ் உருவாக்க முயற்சி செய்கிறார்கள். உதாரணமாக, ஒரு வேலை, ஒரு சிறிய வியாபாரம், முதலீடு, ஆன்லைன் இன்கம், இந்த மாதிரி பல வழிகளில் பணம் வர ஆரம்பித்தால் வாழ்க்கை மிகவும் பாதுகாப்பாக ஆகும். அதனால் ரிச் டாட் சொல்வது, மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் உருவாக்குங்கள். புத்தகத்தின் முக்கிய வாழ்க்கை பாடம். இந்த புத்தகம் நமக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்லுகிறது. பணம் சம்பாதிப்பது மட்டும் முக்கியமல்ல, பணத்தை நிர்வகிப்பதுதான் முக்கியம். ஒருவர் மாதம் 1 லட்சம் சம்பாதித்தாலும் எல்லாம் செலவாகிவிட்டால் அவர் பணக்காரர் அல்ல. ஆனால் ஒருவர் 30,000 சம்பாதித்தாலும் அதில் ஒரு பகுதியை முதலீடு செய்து ஆசெட்ஸ் உருவாக்கினால் அவர் எதிர்காலத்தில் பணக்காரராகலாம். அதனால் இந்த புத்தகத்தின் முக்கியமான 4 பாடங்கள். முதல், பணத்திற்காக மட்டும் வேலை செய்யாதீர்கள். இரண்டாவது, ஆசெட்ஸ் உருவாக்குங்கள். மூன்றாவது, ஃபைனான்ஷியல் எஜுகேஷன் கற்றுக்கொள்ளுங்கள். நான்காவது, பணம் உங்களுக்காக வேலை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். சிறிய வயதிலேயே இந்த கருத்துக்களை கற்றுக்கொண்டால் வாழ்க்கை முழுவதும் அதன் பயன் கிடைக்கும். நம்முடைய எண்ணங்கள் மாறினால் நம்முடைய வாழ்க்கையும் மாறும். அதனால் இன்று ஒரு கேள்வியை உங்களிடம் கேளுங்கள். நான் பணத்திற்காக வேலை செய்கிறேனா அல்லது பணம் எனக்காக வேலை செய்கிறதா? இந்த கேள்விக்கு சரியான பதிலை கண்டுபிடித்தால் உங்கள் வாழ்க்கை முழுவதும் மாறும்.